இங்கே இந்த பசங்க 2 பேரும் ஆசையா பொருட்காட்சிக்கு போகணும்னு சொல்லி காசு சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. காசு ரொம்ப கம்மியா இருக்கு. வீட்ல அவங்க உடம்பு முடியாத அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, எங்க பொருட்காட்சிக்கு கூட்டு போங்கன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. அவங்க அம்மா காசு கம்மியா இருக்குடான்னு சொல்லி கேட்காம இவங்க கேட்டதுனால 2 பேரையும் பொருட்காட்சிக்கு கூட்டு போய் ரங்கராட்டினம் எல்லாத்தையும் சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ரொம்ப உடம்பு முடியாம தான் இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த 2 பசங்களும் வந்து எனக்கு பலூன் வேணும்னு கேட்குறாங்க. அந்த பையன் மட்டும் அடம் பிடிச்சிட்டே இருக்கான். அந்த பொண்ணு அவங்க அம்மா நிலைமைய புரிஞ்சுக்கிறா. ரூ. 50 பலூன் சொன்ன உடனே அவங்க அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. வாங்குன பலூன திருப்பி எடுத்து கடைக்காரங்கிட்டயே குடுத்துட்டு வந்துடுறாங்க. நைட்டு ஃபுல்லா இந்த பையன் அடம் பிடிச்சிட்டே தான் படுத்திருக்கான். அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா ஒரு பலூன ஊதி அவன்கிட்ட குடுத்தவொன்னே அவன் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு மட்டும் அவங்க அம்மாவையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுக்கு எதாவது பண்ணணும்னு யோசிக்கிறா. 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அந்த பலூன வீட்லயே வச்சுட்டு போயிடுறான். சீக்கிரமா வந்து அந்த பலூன் கூட விளையாடணும்னு நினைக்கிறான். அப்போ வந்து அந்த பொண்ணு அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த பையன பாதியிலேயே கூட்டு போறா ஸ்கூல்ல இருந்து. வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா இறந்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியாம இருந்தும் அந்த காச மருந்துக்கு செலவு பண்ணாம இந்த பசங்களோட ஆசைக்கு தான் செலவு பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் வீட்ல அந்த பலூன் மட்டும் தான் இருக்கு. இந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மாவுக்கு வந்து வளையல்லாம் வாங்கி வச்சிருந்திருப்பா குடுக்கலான்னு சொல்லி அது குடுக்க முடியாமலே போயிருக்கும். இந்த பையன் அந்த பலூன கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது அது உடைஞ்சிடுது. அவங்க அம்மாவோட மூச்சு காத்து உருவமா மாறி இவங்கள கட்டி பிடிக்கிற மாரி தெரியுது.